சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அது என்ன அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை, அல்லேலூயா, 7 முத்திரை அப்படி முத்திரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முத்திரை போட்டு முத்திரிச்சு வச்சு ஒரு ஃபைல் மாதிரி, அதை சில நேரத்தில் கவர்மெண்ட்டில் ஒரு அச்சிட்டு ஒரு சீல் வச்சுருவாங்க, அதை யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி. உடனே திறந்துட்டா ஃபைனலான ஜெயில் தண்டனைன்னு சொல்லி. அப்போ அதே போல் என்ன செய்யப்பட்டிருன்னா ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், அல்லேலூயா. அந்த புஸ்தகம் பரலோகத்தில் அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே காண்பிக்கப்படுகிறது, அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை பார்க்குறாரு, அந்த புஸ்தகம் ரொம்ப ஜொலிக்குது. அதில் இங்கே பாருங்கள், அப்படியே அந்த புஸ்தகம் என்ன செய்கிறது, அப்படி 4 திசையும் ஜொலிக்குது. ஆனால் மூடப்பட்டிருக்கு, இப்படி திறந்து வைக்கப்படல, மூடப்பட்டிருக்குது. அப்போ இதை யார் திறப்பா, இதை யார் வாசிப்பா, ஒன்றும் பார்க்கவே முடியலையா. ஆனால் கண்களுக்கு, அவர் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டுது. ஆமாம், ஜனங்கள் ஏராளமான ஜனகோத்திரமெல்லாம் இருக்கிறாங்க, ஜனகோத்திரம் இருக்கிறாங்க, தேவதூதல் இருக்கிறாங்க. ஆனால் 24 மூப்பர்களுக்கு தெரியுது. 24 மூப்பர்கள் சுற்றி உட்கார்ந்துருக்குறாங்க பரலோகத்தில், இல்லையா. அப்போ இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் அதை வாசிக்கவும் ஒருவராலும் கூடாது இருந்தது. யார் உடனே அழுக வந்துருச்சு, இவருக்கு அழுகிறாரு. அங்கேயும் பரலோகத்திலையும் போய் அழுக, பூமியிலையும் அழுக, பரலோகத்திலையும் அழுக. ஆனால் யோவான் அழுததா சரித்திரம் இல்லைங்க, அல்லேலூயா. பேதுரு அழுதுருக்காரு, இல்லையா. யோவான் யார்? 12 சீடர் இல்லை, யோவான் ஒருவர். ஆனால் யோவான் ரொம்ப அழுததா பூமி இந்த சரித்திரத்தில். பேதுரு அழுதுருக்கிறாரு, சரி சோதனை. அந்திரேயா ஒரு சிலர்லாம் இப்படி எப்படி நடக்கும்லாம் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் யோவான் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்களா, ஒரே விசுவாசமாக எழுதியிருப்பார். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் யோவானோ, அவர் மார்பில் சாய்ந்திருந்தான். ஆனால் இந்த இடத்துக்கு பரலோகத்துக்கு போனோன்னே, ஐயோ புஸ்தகம் இனி நடக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தாகத்தை கடவுள் ஆண்டவர் அவருக்குள்ள வச்சதுனால அவர் அழுகிறார். ஐயோ அந்த புஸ்தகத்தை யார் திறப்பா, யார் இதை படித்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து 24 மூப்பரில் ஒருத்தர் சொல்றாரு, நீ அழ வேண்டாம், அல்லேலூயா. அங்கே ஒருத்தர் சொல்றாரு, நீ அழ வேண்டாம், அல்லேலூயா. புஸ்தகத்தை திறக்க அதை பெற்றுக்கொள்ளவும், ஏன்னா பிதாவின் கையிலிருந்து அது வாங்கணும், வாங்கி அந்த புஸ்தகத்தை என்ன செய்யணுமா, படிக்கணும், முத்திரையை உடைக்கணும். அது வாங்கி முத்திரையை உடைச்சா தான் அது திறக்கப்படும், இல்லையா. முத்திரை, ஒரு புஸ்தகம் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, அது அப்படியே என்ன செய்ய, சீல் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் சீல் வச்சு கொடுக்குறாங்களா? சீல் இல்லைன்னா திறந்து வச்சிருந்த சாமானை நீங்கள் வாங்குவீங்களா? முத்திரைன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, அதனால் சொல்ல வேண்டியிருக்குது. முத்திரைன்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு, அல்லேலூயா. சில பொருளை சீல் பண்ணி, இப்போ லைன் பேரிச்சம்பழம் அந்த தேன் பாட்டெலாம் வாங்குறீங்க, பொருளாக போட்டு அதில் ஸ்டாம்ப் போட்டு மேலே மூடியெலாம் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதான் முத்திரை மாதிரி. இப்போ அது சாதா முத்திரை, அல்லேலூயா. அது காசு கொடுத்து வாங்கின பிறகு தான் உடைக்கணும், இல்லை உடைச்சிட்டிங்கன்னா உள்ள காசு கட்டிட்டு போகான்னு சொல்லி விடமாட்டாங்க, இல்லையா. ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல் அந்த புஸ்தகத்திற்கு என்ன செய்யறது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை யாரும் போய் பார்க்கவே முடியாதான், பிதாவின் கையில் இருக்குது, பார்க்க முடியாது, வாசிக்க முடியாது. அதற்குன்னு தகுதியான யாருங்கிட்ட யாருமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் அந்த 24 மூப்பர் ஒருத்தன் சொல்கிறான், இதை பார்க்கவும், பாருங்க சோத்திர, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன், நீ நோக்கி அழ வேண்டாம், யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சிருக்கார், ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியான வராரு, அல்லேலூயா. அந்த இடத்தான் நம்ம ஆண்டவர் இயேசுராஜா வராரு, அல்லேலூயா. கையை தட்டுவோமா, அல்லேலூயா. ஓ ராபா சந்தரபல ரியா ரகபல துரபன சந்தரபல ரிலியா, அல்லேலூயா. அப்ப ஒரு அடிக்கப்பட்ட வண்ணமாக வருகிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அல்லேலூயா. அங்கே வந்து நின்று பாருங்க, அங்க புஸ்தகத்தை வாங்குறார். 4 அங்க ஆட்டுக்குட்டி, அந்த சிங்காசனத்திற்கும் ஒரு போடப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும், அல்லேலூயா. அந்த 4 ஜீவன்கள் வந்து எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த 4 ஜீவன்கள், அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 4 ஜீவனை பற்றி சொல்றாருமா. அதே 4 வெளிப்படுத்த விசேஷம் 4வது அதிகாரம், ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் அந்த சொல்ல 4 ஜீவன்கள் இருந்தன, அவைகள் முன்புறத்தில் பின்புறத்தில் கண்களாண்ட. 7ஆம் வசனம், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு காளைக்கோ, 3ஆம் ஜீவன் மனுஷ முகமுக்கும் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன்
பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 4 ஜீவன்கள், முக்கியமாக இந்த 4 ஜீவனும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்தது. சிங்கம் அது ஒரு பலசாலியான ஒரு மிருகத்திலிருந்து வந்ததுக்கான ஒரு அடையாளம். ஒரு காளை எதற்கு முன்னாடி எடுத்து வச்ச ஸ்டெப்பை காளை பின்னாடி எடுத்து வைக்கான்னு சொல்லுவாங்க எதுக்குமே. அல்லேலூயா. ஒரு காளை பூமியிலேயே அடையே இருக்கிறது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகமாக ஒருத்தர். அல்லேலூயா. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு, வானத்தில் பறக்கிற ஒரு பறவையினுடைய முகம். அல்லேலூயா. ஒப்பாகவும் அந்த 4 ஜீவன்களும் அப்படியே இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது பரலோகத்தில் போனால் நம்ம பார்க்கலாம். சரி, ஸ்தோத்திரம். அந்த 4 ஜீவன்களும் இருக்கும் பொழுது மூப்பர்களுக்கும், அந்த 24 மூப்பர்கள், அது நம்ம பரலோகத்திற்கு போன நம்முடைய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. எடுக்கலாம். அல்லேலூயா. பரலோகத்திற்கு ஏறி போன அந்த பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அந்த சீடர்களுடைய கூட்டமாக இருக்கலாம், அதோடு சேர்ந்து. சரி, அந்த 24 மூப்பரில் ஒருத்தன் சொல்கிறார். அல்லேலூயா. மூப்பர்களும் சூழ்ந்திருக்கும் பொழுது அது 7 கொம்புகளையும், அவருக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு எப்படி இருக்குன்னா 7 கொம்புகள். அல்லேலூயா. அப்போ 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 7 கொம்புகள், இப்போ ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிற்கிறாரு, அவருக்கு 7 கொம்பு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 7 கொம்பு என்ன? சோதரன், என்னடா ஆண்டவருக்கு 7 கொம்பா? ஒரு கொம்பை வச்சுட்டு சோதரன் ஒரு கொம்பு. அப்போ நம்ம ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்புகள் இருக்குது. சரி, ஸ்தோத்திரம். அப்புறம் 7 கண்கள். அல்லேலூயா. 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? எனக்கும் ஒரு ஆச்சரியமா, அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிறாரு. அங்கே பார்த்தா யூதா குலத்து சிங்கம் சொல்கிறாங்க, இங்கே பார்த்தா ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக நிற்கிறாரு. அவருக்கு 7 கொம்பு இருக்குது, 7 கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தான் நான் இங்கிலீஷ் பைபிளில், ஆம்பியல் பைபிள் எடுத்து படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 7 கொம்புகளும் இந்த கம்ப்ளீட் பவர். அல்லேலூயா. இந்த 7 என்கிற எண்ணம், 7 என்கிற வார்த்தை தேவனுடைய பரிபூரணம். அல்லேலூயா. 7ங்கிறதுக்கு வந்து தேவனுடைய பார்வையில் அது பரிபூர்ணமான அந்த கம்ப்ளீட் பவர், அவருக்கு முழுமையான ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கொம்புக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஒத்த கொம்புள்ள ராஜா. தானியேல் புஸ்தகத்தில் பார்த்து ஒத்த கொம்புள்ள ஒரு ஆடு, வெள்ளாட்டுக்காடா வந்துச்சு. அது வந்து பூமியில் உள்ள ராஜாக்களை குறிக்கும். ஒரு ராஜா வந்தான். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில அந்த ராஜ்யங்கள், ஆளுகை. அல்லேலூயா. ஆளுகையை குறிக்கும். கொம்பு என்றாலே ஒரு ஆளுகை. கொம்பு, என் கொம்பு உயர்ந்தது, தாவீது சொல்றார் பார்த்தீங்களா? அதே போல் கொம்புங்கிறது வந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு கொடுக்கப்பட்ட முழு கம்ப்ளீட் பவரை. அதில் 7ங்கிறது இன்னும் பரிபூர்ணம். ஒத்த கொம்புனா அதே ஒரு ஆளுகை தான், அது ஒரு பவர் தான். ஆனால் 7 கொம்பு, 7 பவர் அப்படின்னா பரிபூர்ணமான ஒரு எல்லா பவரும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இருக்குது, ஏற்கனவே இருக்குது. ஆனாலும் அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சார். அல்லேலூயா. சரி, 7 கண்கள். அல்லேலூயா. இப்போ கண்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கண்கள்னா என்ன? 7 கண்கள்னா பூமி எங்கும் அது அனுப்பப்பட்ட 7 ஆவிகளாகும். கீழே எழுதப்பட்டிருப்பாருங்க. இன்னொரு மீனிங்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். 7 ஆவிகளே ஆகும். இதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 7 கண்கள்னா அந்த 7 என்ன செய்யப்பட்டிருக்கிற நாலேஜ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கம்ப்ளீட் நாலேஜ். அல்லேலூயா. அவர் 7ங்கிறது பரிபூர்ணம். ஏற்கனவே அவருக்கு சகல விதமான ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. பரிபூர்ணமான ஞானம், பரிபூர்ணமான நாலேஜ் உள்ளவர் தான் நம்முடைய இயேசுநாதர். அல்லேலூயா. அவருடைய ஞானம் பறந்து விரிந்து செயல்படுகின்றதா இருக்கிறது. முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறதா இருக்குது. அதான் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாலேஜ்ங்கிறதுக்கு பின்னாடி பாரு, ஞானத்தின் ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஞானம்ங்கிறது ஒரு ஆவி போல செயல்படும். அல்லேலூயா. இந்த ஞானம் உள்ளது ஒரு ஆவி, ஆவியை போல நமக்கு அப்படியே சதான் சொல்லப்பட்ட, அதான் பூமிக்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆகும். அல்லேலூயா. இப்போ ஞானத்தின் ஆவியானவர், ஏசாயா 11 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வசனத்தை, ஞானத்தின் ஆவியானவர், அறிவை உணர்த்தும் ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்து மேலே தங்கியிருந்தாரா? ஞானத்தை உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. அறிவை உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பூரண ஞானம். அல்லேலூயா. இந்த செய்தி நீ கவனமாக கேட்பாருங்க. அல்லேலூயா. பூரண ஞானம். நமக்கு வல்லமை மட்டும் இருந்தால் பத்தாது. அல்லேலூயா. வல்லமை மட்டும் இருந்தால் பத்தாது. நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. இப்போ நம்ம கையில் துப்பாக்கி இருக்குது, அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறதுக்கு ஞானம் வேணும் இல்லையா?
ஞானம் இல்லாமல் துப்பாக்கி வச்சு பயன்படுத்தி சுடுறேன்னு சொல்லி நம்ம கையை காலை சுட்டு கிடக்கூடாது இல்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமையும் இருக்குது, பூரண கம்ப்ளீட் எல்லா ஞானமும் இருக்குது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே போல தான் ஆண்டவர் நமக்கும் கூட அப்படியே அந்த என்ன செய்றாரு, ரிப்பீட் பண்ணி நமக்கு அதே பவரை தான் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அனுப்பப்பட்டுகிற 7 ஆவிகளே ஆகும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த பூமியில் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அழுகிறான், அழுது கொண்டு இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் அழ வேண்டாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலையும் கூட நீங்கள் என்ன அழுகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதே அதிகாரத்தை நம்ம சிலவேளை பூமியை அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஏற்கனவே செய்தி முன்னாடி சொன்னேன், பூமியில் நம்ம அழுதுகிட்டே இருக்கிறது தேவனுடைய சித்தமே அல்ல. நம்ம துக்கப்படுகிறது தேவனுடைய சித்தமே? துக்கப்படுகிறது தேவனுடைய சித்தமா? நம்ம எதுக்காக துக்கப்படணும்னா, பாவம் செஞ்சு மனம் திரும்புறதுக்காக தான் நம்ம துக்கப்படணும். ஆண்டவருக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்காக பாவம் செஞ்சீங்கன்னா துக்கப்படணும். அல்லேலூயா. சோத்தரிச்சர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மகன் வந்து துக்கமாக இருக்கிறான். வீட்டுக்கிட்ட இந்தம்மா என்னம்மா அப்படி, என்னடா இவ்வளோ துக்கமாக இருக்க, நீ சோறு தருவியோ தரமாட்டியாம்மா? டேய், சாப்பாடே உனக்கான் தான் ஆக்கிறோம். அல்லேலூயா. அனைத்து வீட்டில் எல்லாம் இப்போலாம் வளரும் ஜென்ரேஷனில் பிள்ளைங்க சோறே சாப்பிட்றது கிடையாது. அதுக்காக தாய் துக்கப்படுறாங்க. தீனியாக கேட்குதுங்க பிள்ளை, பிஸ்கட்டாக சாப்பிட நினைக்குது, அல்லது அந்த பிஸ்கட் இந்த பிஸ்கட் கேட்கு இல்லையா? ஆனால் சாப்பாடு வீட்டில் அம்மா நல்ல சாப்பாடு திறமையாக பண்ணி வச்சாலும் அதை பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சில நாளில் ஏதாவது ஒரு என்ன ஒரு பேக்கரியில் நல்லா சூப்பராக ஒன்று மேலே கீழெல்லாம் ஊற்றி கலராக கொடுத்தானா அதை வாங்கி சாப்பிட்ற வயிறு குடல் புண்பட்டு போயிடும். ஆனால் தாய் ஒரு தகப்பன் என்ன செய்ய கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி வந்து வீட்டில் பிள்ளைய நல்லா சாப்பிடணும், சத்துள்ள உணவு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாம சரி அப்படியே துக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? மண்டையில் கொட்டி சாப்பிட்றா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அழ வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற செய்தி, நீங்கள் அழ வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் அழ வேண்டாம், அழவே வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்பட வேண்டாம், துக்கப்படவே வேண்டாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், வேதனைப்படவே வேண்டாம். அல்லேலூயா. அப்போ என்ன பாச செய்ய? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கையை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் தட்டுங்கப்பா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். கையை தட்டுங்கப்பா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் அட சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் அட சோர்ந்து போகாதீங்க. நம்ம வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, அவன் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கையை தட்டி ஓராபா சந்தரபலரியாரா கபலதரபலரபரியா ஓராபா வரியாரா கபல சந்தரபரி. சந்தோஷத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர் ஃபாதர் போலவா நீங்க என்ன அழுதுற போறீங்க? பெருக்குவான் ஃபாதர் பாருங்க, ஒரு பக்கம் அழுவார், ஆத்துமக்களை ஆண்டவரே ரட்சியுமையான். அப்புறம் சந்தோஷமா துதிச்சு பாடுவார். அல்லேலூயா. நீங்க அவரை காட்டில் மேல பரிசுத்தம் ஆயிட்டீங்க இல்லையா? சந்தோஷம் போடுறது கிடையாது, ஒப்பாரி வச்சு அழுகிறதும் கிடையாது. 2 கட்ட நிலைமையில் அப்படியே இருக்கிறது. ஆத்துமக்களுக்கு அழைச்சுனார்னா நீங்க வேற எதையா நினைச்சு அழுது துக்கப்படுது. அல்லேலூயா. சபைக்கு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. துக்கப்பட்டுட்டே செய்தி கேட்டீங்கன்னா சந்தோஷம். இன்னைக்கு என்ன செய்தி கொடுத்தாருங்க, அதை செய்தி கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் செய்தியை நீங்கள் கேட்காதனால தான் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. என் தலையில் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்குது, மற்றதெல்லாம் நரைக்காத காரணம் என்ன? நான் செய்தி கவனமாக கேட்குறேன். அல்லேலூயா.
கவனமாக வசனத்தை படிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கவனமாக கேட்காதனால தான் உங்களுக்கு என்ன ஆயிடுது, மனசில் நிறைச்சி போயிடுது. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் இப்போ மிஸ்டேக் என்ன காரணம்? வேதனை. கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக காரியங்கள் வேறு மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா. நீங்கள் சரியாக பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. சரியாக பைபிள் படிக்காமல் சரியாக வசனத்தை கேட்காம அறகுறையாக கேட்டுட்டு கஷ்டம் 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 கஷ்டம்னு சில நேரத்தில் ஆதிகால ஊழியரும் போதிச்சிட்டாங்க. ஒரு சில ஊழியக்காரங்க, நிறைய ஊழியக்காரங்க போதிக்க நல்ல ஊழியக்காரங்க நல்லா அதை புதிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு என்ன சொன்ன, கஷ்டம் 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 கஷ்டம். அப்படின்னா தான் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, பாவம் செய்ய மாட்டீங்க ஆடி. ஆனால் சிலர் பாவம் ரகசியமாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், பாவமே செய்ய மாட்டீங்க. இதில் தானே சந்தோஷம் இருக்குது. அங்கே எங்கேயா பாவம் சந்தோஷம் இருக்குது? அங்கே பாவம் ஒரு நாள் செய்கிறதுக்கு 1000 நாள் வேதனைப்படணும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு இதுதான் நிரந்தர சந்தோஷம், நிரந்தர சமாதானம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றார், 7 கொம்புகளும் 7 கண்களும், கம்ப்ளீட் பவர். அல்லேலூயா. இப்படி அழுகிறத காரியங்களெல்லாம் நிறுத்திவிட்டு பரலோகத்தில் போய் அழுதார். அங்கேயும் ஸ்டாப். ஆனால் யோவானுக்கு என்ன தெரிஞ்சிடும்? இவ்வளோ நாள் மார்பில் சாஞ்சவன் தானே, ஏசப்பா கொடுக்குற அப்பத்தெல்லாம் சாப்பிட்டவர் தானே யோவான். மார்பிலே சாஞ்சவர், மார்பை கொடுத்தவர், அந்த இயேசுனாரை மறந்துட்டாரே, துக்கத்தெல்லாம் ஆற்றினாரே. அவர் சொல்லியிருக்கணும், இயேசு ராஜா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கணும். கையை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்கூடாதா? பரலோகத்துக்கு போனேன்னு அவர் இயேசுவை மறந்துட்டாரா? மறக்கலையான்னு தெரியல. மறக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. 24 மூப்பரில் ஒருத்தர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி அவர் மனுஷர் தான். அவர் யார்? பரிசுத்தவான். 24 மூப்பர் யாரு? செயின்ஸ், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான். அல்லேலூயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தாயப்பா, அவரோடு கூட சாப்பிட்டாயப்பா, அங்க போய் சொல்லணும், என் இயேசு ராஜா வந்து இந்த முத்திரை உடைக்க பாத்திரரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் மறந்ததுனால தாங்க அழுதாரு. அழுது ரைட்டுனா பரலோகத்தில் சொல்லி, நீ அழுது ரைட்டு, இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் அழுப்பா, இன்னும் கூட கொஞ்சம் அழுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. பைபிள் எழுது என்ன சொல். இப்போ நீங்களே அழு மகளே, ஓ அழு, இன்னும் அழு மகளே, இன்னும் நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் அழு வைப்பேன். நாங்கள் அழு வைக்கிறத எங்களை மாதிரி தேர்ன ஊழியக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஊழியக்காரன் இன்னும் அழு. ஏன்னா அழுக வச்சா உங்களெல்லாம் அழுக வச்சோம் ஆரம்பத்தில். ஏன்னா அப்படின்னா நீங்கள் உண்மையில ஆண்டவரை பிடிப்பீங்கன்னு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ அழுக வச்சப்போ வசனத்தை தேற்றுறோம், வசனத்தில் உங்களை உருவாக்குறோம். ஒரு அழியிலே சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். முந்தி நீங்கள் பாவியாக இருந்தீங்க, இப்போல்லாம் நீதிமானாக மாறிட்டீங்க, பரிசுத்த வாட்டியாக மாறிட்டீங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். உங்கள் பேர் என்ன பேர்? பரிசுத்த வாட்டி. அல்லேலூயா. நீங்கள் என்ன வாட்டி? இயேசுவுக்கு மனவாட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் தான் இயேசுவுக்கு மனவாட்டி. சரி, ஸ்தோத்திரம். அப்போ அழுகிறது அங்கே பரலோகத்தில் தேவ சித்தம் இல்லை. அதனால் மூப்பன் ஒருத்தன் வந்து சொல்கிறான், மூப்பன் வாய் திறந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி 24 மூப்பரில் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? பேசினதா பைபிள் எழுதியிருக்குதா? பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குதா? எசேக்கியேல் புஸ்தகத்தில் எடுத்து பாருங்க. அங்கே 24 சிங்காசனங்கள் போடப்பட்டிருந்தன. தேவதூதரானா பேசியிருப்பார். அல்லேலூயா. ஏசாயா காலத்தில் ஏசாயா தரிசனம் காணும்போது வானத்தின் தேவதூதன் தோன்றி, வானத்தின் தேவதூதன் இறங்கி வந்து, நீ அசுத்தவதோட மனுஷன் சொல்லும் பொழுது இந்தா நீ பரிசுத்தமானான்னு சொல்லி சொல்கிறார். தேவதூதரெலாம் வந்து பேசுனாங்க பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலே தேவதூதர் பேசுனாங்க. ஆனால் 24 மூப்பர் பரலோகத்தில் உட்கார்ந்த பிறகு பேசுனாங்களா? அது இங்கே தான் பேச. நீ அழ வேண்டாம்பா மனுபுத்திரனே, இங்கே தான் நான் பாடுபட்டு வந்தோம், அங்கேயும் போய் அழுகாத. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் சொல்கிறாரு, நம்ம அழுகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. அல்லேலூயா. நீ உனக்கு யுத்தம் வரும் நாட்களில், உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற நாட்களில், உங்களுக்கு வேதனை இருக்கிற நாட்களில், உங்களுக்கு போராட்டம் இருக்கிற தீங்கு நாட்களில், இல்லை நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிற நாட்களில், நீங்கள் கஷ்டப்படுகிற நாட்களில் நீங்கள் அழுதீங்கன்னா இன்னும் அவிசுவாசத்தை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? சத்ரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி என்று யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யுத்த நாட்களில் போய் நீங்கள் அழுதீர்களானால், அதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, யுத்த நாட்களில் நீர் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாக இருக்கும். இப்பொழுது நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம், நாம் பலவீனமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் துக்கமானால் இன்னும் நாம் துக்கமாகவே போயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் துக்கத்தோடு
வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஜெயம் எடுப்பீங்களா ஓட்டப்பந்தயத்தில்? அல்லேலூயா. நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டார், துக்கங்களை சுமந்துட்டார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அதுதான் இன்னைக்கு என்ன மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் ஆபத்து நேரத்தில், நீங்கள் ஐயோ வியாதி நேரத்தில் அழாமல் என்ன செய்யப்பா சார், சோர்வு பிரச்சனை நேரத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறான், என்னை கண்ட எல்லாரும் வைகிறாங்க, அந்த இடத்துல அழுக வேண்டாமா? நீங்கள் அழுகக்கூடாது. அல்லேலூயா. தாவீது அழுகிற நேரத்தில் அழாமல் தன்னை தேற்றிக்கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக்கொண்டு தொடர்ந்து போய் அந்த யுத்தத்தில் போய் அந்த தண்டை தொடர்ந்து போய் அவன் என்ன செய்தான், ஜெயிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டு நடி செலுத்துவது, அதுதான் தாவீதின் வேறுமானவர். அல்லேலூயா. ஏன் தாவீதை அங்கே காட்டுறாரு? தாவீது தான் செஞ்சான். தாவீது சில நேரம் அழுதான், ஐயோ என் குடல்கள் எரிகிறது, அதில் நம்பினவர்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் கஷ்டப்படுகிறேன், என் எலும்புகளுக்கு தூக்கம், என் எலும்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இப்படிலாம் சொன்னார். அடுத்து என்ன சொல்வார்? ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன், என் கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன், அதிசயமாய் நடத்தி வந்தீரே, அற்புதமாய் நடத்தி வந்தீரே, என் எதிர்காலம் உடைய கையில் இருக்குன்னு சொல்லி துதிப்பார். ஏன்னா தாவீது மனுஷத்தில் இருந்தார், ஆவியில் இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆவிக்குரியதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய நல்ல ஆவிக்குரிய சப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்து மூலமாக நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுக்கு பலன். அல்லேலூயா. பிலிப்பியர்ல 4:4 சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இந்த அப்படி சொல்லிட்டு பாருங்க, மூப்பரில் ஒரு இதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யணுங்க அப்படி சொன்னா, அதே 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களும் மகா சித்தமிட்டு அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். கையை தட்டு ஆண்டவர்கள். அல்லேலூயா. ராபா ஷாந்தா ரபலரியாரா கபலபலியா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, இதுக்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஸ்தோத்திரத்தை செலுத்தணுமா, ஸ்தோத்திரங்களையும். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு வல்லமையை நம்ம என்ன செலுத்தணும், ஐஸ்வர்யம் ஞானம் பலன் கனம் மகிமை ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திர அவரே. அல்லேலூயா. அவருக்கு நம் ஸ்தோத்திரங்களை நேரமும், உங்களை பவுல் சொல்றார், நேரமும் எப்பொழுதும் உங்கள் வாயில் துதி பலி செலுத்திக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லேலூயா அறிக்கையிட்டு அவர் நாமத்தினாலே நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியாக துதி பலி செலுத்தி கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம ஸ்தோத்திரத்தின் துதியும் தேவனுடைய பிள்ளை செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வாயை நேரம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும்டா அப்படின்னு. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்கள் வாய் என்ன செய்யணும், முணுமுணுத்துக்கிட்டே. அது அதை முணுமுணுக்கிறது, உன் வசனம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படி நம்ம யோசுவாவில் வாசிக்கிறோம்ல, நீ உன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கணும்னா இந்த வேத வசனம் உன் வாயை விட்டு நீ போகிற இடங்களெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. உன் வழிகளை வாய்க்கு பண்ணும்படி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்தி வசனம் என்ன சொல்லுகிறது கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறகுறையாக கேட்டுட்டு அறகுறையாக வாழக்கூடாது. இந்த அறகுறை குடம் எப்படி பார்த்தீங்களா, அறகுடம் குடம் அப்படியே என்ன செய்யும், ஆடும். ஒரு வசனத்தை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். உட்காந்து சில நேரங்களில் நான் கேட்பேன், வசனத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வேன். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்ப்போம். சில இடத்துல சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை கேட்டு பைபிள் வசனங்கள் அர்த்தம் என்ன, சில புக்ஸ் ரீட் பண்ணி, நீங்கள் நல்லா ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி படித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கிறிஸ்தவனாக எப்படி வாழணும் அப்படின்னு நல்லா படித்து அதன் அர்த்தங்கள்லாம் நம்ம படித்தா தான் நம்ம முழுமையான ஒரு கிறிஸ்தவர்களாக மாற முடியுது. அறகுறைய கிறிஸ்தவர்களாக இருந்தோம்னா ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அவரை பற்றி குறைச்சல, இவரை பற்றி குறைச்சல, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவன் சொல்லி போட நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா போதும், அவன் போடுறான், வியூஸ்க்காக போடுறான். நம்ம வசனத்தை படித்து ஜெபம் பண்ணால் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு ஊழியத்தை பார்க்கணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஊழியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் காரியம் என்ன, சத்தியத்தை நல்லா மேய்ந்து கொள்ளணும், சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும்.
அல்லேலூயா. அப்போனா தான் உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். சத்தியத்தை நல்ல வசனங்களை கேளுங்க. அல்லேலூயா. நல்ல வசனத்தை டீச் பண்ணுற நல்ல பைபிள் ஸ்டடியில் கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை கஷ்டப்படுத்துகிறது ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் பாவம் செஞ்சால் தான் உங்களுக்கு கஷ்டம் தேடி வரும். சரி, அப்போ இந்த வார்த்தையை பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நம்ம என்ன சொல்லணும்? மகிமையை எதிர்பார்க்கிறார், கனத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாலகர் வாயிலை துதியை புறப்பட பண்ணி, குழந்தைகளின் வாயிலும் பாலகர் வாயிலும் துதியை புறப்பட பண்ணி, பரிகாரனையும் அவர் அடக்கி போடுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வாயில் வருகிற துதி, ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள் எல்லாம் நம்முடைய வியாதி, நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற வியாதி அதை அடக்கி போடும், அதை அழிச்சு போடும். டாக்டர்கிட்ட போய் 10,000 கொடுத்து சுகமாக்குற பதிலாக நம்ம விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க, வியாதி உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசமான ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசி பாருங்க, உங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும் பொழுது மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம் நம்முடைய மனத்திலே இறங்கும். அல்லேலூயா. அதான் தேவதூதர்கள் அந்த 24 மூப்பர் சொன்னாங்க, நீ அழ வேண்டாம், நீ அழுகிறதுக்கு பதிலாக மகிமை செலுத்த. அந்த வசனத்தை பாருங்க, 11ஆம் வசனத்தை. பின்னும் நான் பார்த்த பொழுது சிங்காசனத்தையும், 11ஆம் வசனம் 5:11, சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்கள் லக்கம் அப்ப சிங்காசனத்தை எது சுத்தி இருக்குது பாருங்க? சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். எல்லாமே மூப்பரை சூழ்ந்திருக்குது, அநேக தூதர்களாக சூழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய லக்கம் 16,000 இருக்குது. சரி, 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க. அல்லேலூயா. சோதரன். அதுக்கப்புறம் பாருங்க, பூமி துதிக்குதும் பாருங்க, 13ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், அல்லேலூயா, சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், அல்லேலூயா. போதும் பாருங்க. இப்ப வானத்திலும், வானனா என்ன? வானத்தில் இருக்கிற தேவதூதர்கள், வானத்தில் இருக்கிற கிரகங்கள், அது கூட எடுத்துக்கலாம். வானத்தில் நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் அவரை துதிக்குது. ஒரு பாடல் பாடும்போது, கிரகங்களே நட்சத்திரங்களே அவைவனை துதியுங்கள், கண்மலையே அல்லேலூயா துதியுங்கள். சரி, ஸ்தோத்திரம். பாருங்க. அப்ப நான் அதெல்லாம் பாட சொன்னோம். இங்கே அதே போல வசனம் எழுதப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், கீழே இருக்கிற சிருஷ்டி எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இன்னும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும், சமுத்திரத்தில் என்ன இருக்குது? மீன், திமிங்கலம், என்னென்ன மிருகங்கள் கூட உள்ள இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ இப்போ பூமியில் இருக்க அந்த சமுத்திரத்திற்கு நீர்வாழ் மிருகங்கள், நீர்வாழ் இனங்கள் எல்லாமே துதிப்பதாக. அடுத்து என்ன சொல்றாரு? சமுத்திரத்தில் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அல்லேலூயா என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த சமுத்திரத்தில் உள்ளவைகள் கூட துதிக்கணும் ஆண்டவர் ஆசைப்படுறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை யாருக்காக நம்ம தேடி வந்தார்? நமக்காக தான் தேடி வந்தார். நமக்காகத்தான் அவர் உயிர் கொடுத்தார், ஜீவன் கொடுத்தார் அல்லவா? ஆனால் பூமியில் இருக்கிற சமுத்திரத்தில் பூமியில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் அவரை துதிக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியே என்ன செய்யுதுன்னா பிரசவ வேதனை படுற மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காது. எப்பொழுது இயேசு ராஜா வருவார்னு. அல்லேலூயா. ஏன்னா சபிக்கப்பட்ட பூமியை படைக்கும் பொழுது ஆண்டவர் அழகா, நேர்த்தியா, கிரமமா, மகிமையா படைச்சார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை போல பூமியை படைச்சிருந்தார். ஆனால் பாவம் என்னைக்கு இந்த பூமிக்குள்ள வந்துச்சோ அது பூமியை விளைச்சலை கெடுத்துச்சு. அது ஃபுல்லாக முள்ளுக்கடா ஆக்கிருச்சு. பூமியும் குழியும் குண்டும் குழியும் ஆகி இல்லையா, அந்த போட்டால் விளைய மாட்டுது.
முள்ளை பிறப்பிக்குது. பூமிக்கே என்ன செய்ய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியும் பிரசவ வேதனைப்படுகிறது எப்பொழுது அவர் வருவார்னு சொல்லி. அல்லேலூயா. பூமியும் சில தன்னுடைய குமுறலை தாங்க முடியாமல் வெடித்து அக்னியை ஊற்றுது இல்லையா? மனுஷன் தான் கோவப்பட்டு ஊற்றுறாயா, இந்த பூமியும் என்ன செய்யுது உடஞ்சி கோவப்பட்டு அப்படியே ஊற்றுறது. என்னது தீ மேலெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் தீ மேலே பூமியிலிருந்து அக்கினி பிளம்பு அப்படியே பற்றி. அல்லேலூயா. சரி, ஆமாம், இன்னொரு மெயினான சத்தியத்தை பாருங்கள். இன்னொரு மெயின் சத்தியம் உங்களுக்கு இருக்குது, அது சரி சொன்னோன்னு வருது பாருங்கள். சரி, இப்போ இயேசு ஏன், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ 5ஆம் வசனத்தில் அப்போ மூப்பரில் ஒருவன் சொல்கிறான், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வந்தவர் யார் வரணும்? நேச்சராக வரவர் யார்? சிங்கம் தானே வரணும். சிங்கம் வரணுமா ஆட்டுக்குட்டி வரணுமா புஸ்தகத்தை வாங்குறதுக்கு? இப்போ 24 30 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 24 30 ஒருத்தன் சொல்கிறான், இங்கே கவனமாக கேளுங்க, சர்ச்சுக்கு வந்து வேற எங்கேயாவது திங்க் பண்ணக்கூடாது, வசனத்தை கேட்கணும். 24 30 ஒருத்தன் சொல்கிறான், நீ பயப்படாத, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் வந்து புஸ்தகத்தை வாங்குவார்னு. ஆனால் சிங்கம் வந்து வாங்குச்சா, ஆட்டுக்குட்டி வந்து வாங்குச்சா? அல்லேலூயா. ஆனால் சொன்னது சிங்கம், வந்தது என்னது? ஆட்டுக்குட்டி. எப்படி வந்துச்சு ஆட்டுக்குட்டி? வந்தாரு அடிக்கப்பட்ட வண்ணமாய். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமா, அதான் பார்த்தீங்களா, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அது ஆடு கூட கிடையாதுங்க, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி வந்து வாங்குது. அப்போ ஆனால் சொன்னது சிங்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்படி எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. அவர் வெளியில் ஆட்டுக்குட்டியாக வந்தார், ஆனால் உள்ளத்தில் அவர் சிங்கம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அவர் சகல ஞானம் பொருந்தியவர் தான், ஆனால் எப்படி எதை செய்யணுங்கிறதுல அவர் கெட்டிக்கார். அல்லேலூயா. சும்மா சிங்கம் எதுக்கு எடுத்தாலும் வந்து இறைய பிடிக்க வராது. சிங்கம் வந்து என்ன செய்யும், ஒரு சின்ன மானை அடிக்கணும்னா என்ன செய்யும், ஓ அப்படின்னு சொல்லி ஹொராண்டு உருமுனா போதும், அந்த மான் அப்படி தவறு விழுந்து கீழே விழுந்துடும். புரியுதா உங்களுக்கு? சிங்கம் வந்து ஒரு சின்ன ஆடு போகுது, சின்ன குட்டி போகுது, இப்படிலாம் வராது. அது தக்க இற வந்துச்சா தான் போய் பாஞ்சு திருப்பி பிடிக்கும். அல்லேலூயா. சிங்கம் ஓயாமல் மற்ற மிருகங்களை போல் சிங்கம் அடித்து போட்டுக்கிட்டே போகாது. பசி எடுத்தால் மட்டும்தான் மிருகத்தை போய் அடிக்கும், ஒரு மானையோ ஒரு ஏதோ ஒன்று அடிக்கும். சும்மா அது பசியில் எடுக்கலையா எந்த மிருகத்தையும் அடிக்காது. சரி, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஆண்டவர் அவர் சிங்கமாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, சாபத்தை நீக்கிறதுக்கு அவர் ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டியா இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா பாவத்தின் கொடூரம், சாபத்தின் கொடூரம், அவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும். அதனால தான் அவர் சிங்கமாக இருந்தாலும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் அப்படியே ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாழ்த்தி, அல்லேலூயா, அந்த பாவங்களுக்கு சாபங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ சாத்தான், இப்போ இயேசு ராஜா ஒரு 1000 தூதரோடு வருவார், அல்லது ஒரு இந்தியாவில் ஒரு பகுதி, ஒரு பெரும் பகுதியான ஒரு வீரர்களை பிடித்து கொண்டு வருவார்னா, அவன் அங்கிட்டு போய் ரஷ்யாவில் அங்கிட்டு படையை திரட்டிட்டு வருவான். இங்கிட்டு இயேசு ராஜா வராரு, நம்ம அங்கிட்டு ஒரு ராஜ்யத்தை திரட்டி 10 ராஜாக்களை சேர்ந்துட்டு வருவோம்னு சொல்லி யுத்தம் பண்ண வருவான். ஆண்டவர் அப்படிலாம் யோசிக்கல, அவர் யோசனையில் பெரியவர். அல்லேலூயா. அவர் எப்பவுமே சொடக்கில் இந்த உலகத்தை ஜெயிச்சிருவார். அல்லேலூயா. கையை சொடக்கா போட்டு பாருங்கப்பா, பிசாசு அடிக்க மாட்டான்ப்பா. சொடக்கில் ஏசினார். இப்போ கோலியாத்து பாருங்க, பயங்கரமான உயரம், அப்படியே ஈட்டியே பனைமர தண்டி இருக்குது. ஆனால் அவனை அடித்து தூக்கினா எதில் தூக்க வச்சாரு? குளங்கள்ல தூக்க வச்சாரு. அல்லேலூயா. இப்போ இந்த சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு வந்து சிங்கம் போல வர வேண்டியதில்லை. அல்லேலூயா. நம்ம தான் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் போல வர வேண்டியதில்லை, அவர் ஆடு போல வந்தாலும் சாத்தானை ஜெயிச்சிருவார். அல்லேலூயா. சோத்திர கரங்களை தட்டி அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் கோலியாத்து எப்படி, கோலியாத்து பயங்கரமாக அவன் கரிச்சிட்டுட்டான். 40 நாள் வந்து கத்திட்டு இருந்தான். ஆனால் தூக்குனார் பாருங்க, ஒரே கல்லில் சின்ன கூழாங்கல்ல தூக்கிட்டார். ஒரு அலியலே சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதே போல தாங்க அவர் ஆண்டவர் ஜெயிக்கணும்னா சாதாரண சிம்பிளாக வந்து தூக்கிடுவார் சாத்தான ஒரே அடியில். அல்லேலூயா. அது உங்கள் மேட்ரு அப்படி தான். அல்லேலூயா. உங்கள் மேட்ரை ஒரு சின்ன பிரச்சனையில் ஜெயிச்சு முடிச்சிருவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்க தூசியை கொண்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர்.
அல்லேலூயா. உங்கள் வியாதியை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டாக போதும், ஒரு சின்ன மாத்திரை. அல்லேலூயா. நாங்கள் பாத்திமனாரில் இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து ஓடி வந்தார். பாஸ்டர், நான் எங்கள் மகனுக்கு ஆஸ்பத்திரி போனேன், என்ன செய்ய பிளட்லாம் வேறு மாதிரி, உடம்பெல்லாம் வீங்கிருச்சு, பையனுக்கு 3 வயசு பையனுக்கு உடம்பெல்லாம் வீங்கிருச்சு பாஸ்டர், என்ன செய்வே தெரியல அப்படின்னு அழுதுட்டு வந்து ஜெபம் பண்ண சொன்னார். நாங்கள் அப்போ பாத்திமனார் இருந்தோம். அப்போ நான் என் மகனுக்கு ஸ்டெயின்ஸுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்து உடம்பெல்லாம் ஊதி இப்படி இருந்தாலும் நானும் பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த எங்களுக்கு நாங்கள் பட்ட பாடெல்லாம் நமக்கு தெரியும், இந்த மகன் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு போங்க பிரதர் இன்னும் சரியாயிருன்னு சொல்லிட்டோம். ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போயிருக்காரு. போய் பார்த்தா டாக்டர் வந்து 3 ரூபாய்க்கு மட்டும் மாத்திரை எழுதி கொடுத்தாரு. உடம்பெல்லாம் வீங்கி இருந்துச்சு, அப்படியே சுகமாயிருச்சு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ உடம்பெல்லாம் வீங்கின உடம்பு அப்படியே ஒரு டாக்டர் பிடிச்சினார். 100 டாக்டர் போகும்போது பாருங்கள், ஜெபம் பண்ணிட்டு போனால் 3 ரூபாயில் முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படி ஆண்டவர் வந்து சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையெல்லாம் முடிச்சிருவார். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம், ஏன் இந்த ஆட்டுக்குட்டி ரூபத்தில் வந்தார்? அவர் சாந்தமும் தாழ்மையும். அல்லேலூயா. சாத்தான் பெரிய யுத்த வீரனை போல யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற போல வந்து யுத்தம் பண்ண வரவன் நினைப்பான். ஆனால் ஏசப்பா சாதாரண வந்தார். அல்லேலூயா. சாத்தானாலே கிரகிக்க முடியல. ஐயோ, இப்படி எப்படி வர்றாரு, சாதாரண வந்திருக்காரே. அவன் மீட் பண்ணான், 30 வயதில் மீட் பண்ணான். சாத்தான் எப்போ நேருக்கு நேரம் மீட் பண்ணான்? அவர் போய் உபவாசம் இருக்கும்போது. அது என்ன அவரை கண்டுபிடிக்க முடியல. குழந்தைய பிறந்துட்டாரு, அப்போயும் கண்டுபிடிச்சானா? கண்டுபிடிக்க முடியல. அவன் எல்லா குழந்தையும் விட்டும்படி செஞ்சுட்டான். அதனால் அவரை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சு 30 வயசு ஞானஸ்நானம் எடுத்து தன்னை வெளிப்படையாக காமிச்சார். அப்போ தான் வனாந்தரத்தை போய் ஜெபம் பண்ண போகும்போது தான் சாத்தான் வர்றான். இவர் தான்டா அப்படின்ட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். அவனுக்கு புத்தி இல்லாதவன் தானே அவன் என்ன செய்யும்? புத்தி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன் தானே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஞானம் வந்து இப்படியே வந்திருக்கான். கொஞ்சம் ஞானம் இருக்குது அவனுக்கு. அதனால் வந்து பார்த்துருக்கான். ஆண்டவரே, நம்ம இந்த அப்பத்தெல்லாம் கல்லாக்கி இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படி வரும்பொழுது இயேசு சாதாரணமாக இருந்திருக்காரு. அவன்கிட்ட வல்லமை, நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், பிசாசெல்லாம் துரத்தி விட்டுருக்காரு. அல்லேலூயா. அவனால் ஒன்றும் செய்ய முடியல. என்னடா ஈட்டியோடு வருவார், பட்டயத்தோடு வருவார், பார்த்தா அவர் நாமத்தினால சொல்லி துரத்துறாரு. எல்லா ஆவியிலும் துரத்தி முடித்தார். அல்லேலூயா. சிலுவையிலும் அப்படிதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயிச்சு முடிச்சார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆவிக்குரிய வல்லமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஜெயிப்பதற்கு. அல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுத்தார், அவர் ஜெயம் எடுத்தார், ஜெயம் கொண்டார், அவர் ஜெயம் கொள்ளுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஜெயிக்கணும்னா ஃபாலோ த ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்னா ஜீசஸ் தான். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தேடு என்னன்னா, ஒரு சாந்தத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், ஒரு அமைதியை உங்கள் கையில் எடுக்க வேண்டும், பொறுமையை கையில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு பட்டயத்தை எடுக்க சொல்லுவான். நீ பட்டயத்தை எடு. இப்போ உங்கள் கையில் மட்டும் ஒவ்வொரு பட்டயம் கொடுக்கப்படும் வச்சுக்கிடுவோம், இல்லையா? ஒவ்வொரு பட்டயம் நீ யாரானாலும் வெட்டுன்னு சொன்னால் ஒருத்தர் வெட்டுறதுக்கு இங்கே எல்லாம் இல்லை சொல்கிறேன், இல்லையா? இன்னைக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்புறம் சொந்த பந்த ஜனங்கள் சுற்றி நீ யாரானாலும் வெட்டிக்கப்பான்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஆண்டவர் பட்டயத்தை எடுக்க சொல்லலை. ஆண்டவர் நீ சாந்தத்தை எடு. அல்லேலூயா. சமாதானத்தை எடு. அல்லேலூயா. பொறுமையை எடு, ஒரு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எடுத்த ஆயுதம் அதுதான், சாந்தம், பொறுமை, நீடிய பொறுமை, தயவு. அல்லேலூயா. அதனால பிசாசு அவரை ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. நீங்கள் குடும்பத்தை கட்டணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம், உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டியதுக்கு ஒரே ஆயுதம் என்ன ஆயுதம்? சாந்தமும் பொறுமையும் இயேசுவை போல தான். இல்லைங்க, கணவரை மன்னிக்க முடியாதுங்க, மனைவி மன்னிக்க முடியாதுங்க, பிள்ளையை மன்னிக்க முடியாதுங்க, அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டானா என்ன ஆயிரும்? குடும்பம் ஒருத்தர் அடித்து இன்னைக்கோ காலியாக இருக்கும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உங்கள் குடும்பமாக நீங்கள் வாழ்கிறீங்க. இயேசுவை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளனா உங்கள் குடும்பம் பிரிஞ்சு சிந்தி சிதறி போயிருக்கும். உண்மைதானா இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்டதுனால தான், அந்த இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் நீங்கள் குடும்பமாக இருக்கீங்க. இல்லை உங்கள் வாழ்க்கை நீங்களே உயிரோடு இருக்கிறது காரணம் என்ன? இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறனால தான். இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள் இல்லைன்னா இன்றைக்கோ போயிருப்போம், நம்ம எங்கேயோ கல்லறைக்கு போயிருப்போம். அல்லேலூயா. அப்போ இயேசு ஜெயம் கொண்டார்.
இயேசு ஜெயிச்சார். அதுக்கு காரணம் என்ன? அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய், சாந்த சொருவையாய் அடிக்கப்பட்ட வண்ணமாய் அவர் தழும்பு. அல்லேலூயா. இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கிறது ஒன்ஸ் சொல்லி அந்த காயங்கள். அல்லேலூயா. அப்புறம் தழும்பு, அந்த நம்ம கையில் ஏற்பட தழும்பு, அதோடு போய் நின்றாராம். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசுன மனித ரூபத்தில் தான் நின்றுப்பார். நீங்கள் அவர் தேவசாயில தான் நின்றுப்பார். ஆனால் அவருக்கு வர்ணிக்கப்பட்டதான காரியங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள் தான் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியை போல அவர் கையில் ஏற்பட்ட தழும்புகள், அவர் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், அதை சுமந்து கொண்டு அங்கே போய் அந்த புஸ்தகத்தை வாங்குறார். ஏன்னா இனி நடக்க போகிற காரியங்கள் என்னப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சார்பாக நடக்கணும். ஆனால் உலகத்துக்கு கோவாக்கினி நாட்கள், பாவம் செய்தவர்களுக்கு அது நிறைவேறணும். அப்போ நிறைவேறணும், தேவ பிள்ளைகளுக்கு அதை காண்பிக்கணும், புஸ்தகத்தில் உள்ளதை எடுத்து சொல்லணும். புஸ்தகத்தில் இருக்கிற முத்திரையை உடைச்சா தான் இனி ஒரு நாட்கள் இந்த உலகத்தில் காரியங்கள் நடக்கும். அதை பாருங்க. சோத்திரம் 6ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்றை நோக்கி நீ வந்து பார். அல்லேலூயா. இப்போ அந்த முத்திரையை உடைக்கிறதே யாரு? ஆண்டவர் தான். காலங்களை சிருஷ்டித்தவர் யாரு? இயேசுநாதர் தான். அல்லேலூயா. காலங்களை சிருஷ்டித்தவரும் இயேசுதான். காலங்களை போய் அதை செயலாற்றுகிறவரும் இயேசுதான். அல்லேலூயா. அதற்காக நடுவில் பலியாகி அந்த காலங்களை தேவ பிள்ளைகளுக்கு சார்பாக இயக்கி விட்டவரும் அவர் தான். அல்லேலூயா. இந்த அவர் முத்திரையை உடைக்கலைன்னா இனியும் கோவாக்கினையோ இந்த உலகத்தில் வரும் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்காது. தேவன் அங்கே கோவாக்கினை ஊற்ற முடியாது, தேவ பிள்ளைகள் அங்கே பாதுகாக்க முடியாது. அதனால பாருங்க, இயேசு அங்கே அடிக்கப்பட்ட இனிமேல் நடக்க போகிற காரியங்களுக்கும் போய் அங்கே பரலோகத்தில் போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி ஒவ்வொரு முத்திரையை உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு காரியம் பூமியில் சம்பவிக்கும். 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, இப்படி 7 முத்திரைகள் அங்கே என்ன உடைக்கப்படும். 7 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுதும் அங்கே எக்காலமும் ஊதப்படும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம், இப்படி நடக்கும். பாருங்க 8ஆம் அதிகாரம். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அங்கே பரலோகத்திலையும் சில காரியங்கள் நடக்குது. அல்லேலூயா. இப்படி இதான் சொல்ல நேரம் கிடையாது, நான் அதனால் வேகம் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு முத்திரையும் உடைச்சாதான் பூமியிலே காரியங்கள் தேவன் செய்வார். அல்லேலூயா. அதே போல் சில காரியங்கள், சில முத்திரையான புஸ்தகங்கள், சில ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவர் உடைச்சி ஆசீர்வாதமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா நீங்கள் அவரை ப்ரைஸ் பண்ணணும், அவரை துதிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யணும். நீங்கள் ஆட்டுக்குட்டியானவரை போல அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி அமர்ந்திருந்து காரியங்களை செஞ்சால் தான் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். தாவீது ஆலயம் கட்ட வேண்டாம்னு சொன்னார். ஏன்னா அவர் ரொம்ப பட்டயத்தை எடுத்து போராடிக்கிட்டே இருந்துட்டார். அதனால் நீ கட்ட வேண்டாம், நீ அன்னைக்கு ரத்த பலி சிந்திட்ட, உனக்கு பின்வரு குமாரன், அவன் அமைதியின் குமாரனாக இருப்பான், அமைதியின் புருஷனாக இருப்பான், அவன் கட்டுவான் சொன்னார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய சுபாவத்தில் வந்ததுனால, அவர் நமக்கு ஆட்டுக்குட்டியை போல பலியானதுனால, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல காயங்கள் பட்டதுனால அந்த முத்திரையை அவர் வாங்கினார். அல்லேலூயா. அது ஒவ்வொன்றாய் உடைத்தார், ஒவ்வொன்றா உடைச்சார். நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் பொழுதும் பூமியில் என்ன செய்யும்? பூமி அதிர்ச்சியில் ஏற்படும். அந்த பிரச்சனை, அந்த விலைவாசிகள் உயர்வு அல்லது வறுமைகள், இப்படி மரணங்கள், சில காரியங்கள் நடக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அங்கே என்ன செய்வார்? ஒரு பாதுகாப்பையும் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சில முத்திரை உடைக்கும் பொழுது சொல்ல, இந்த முத்திரையெல்லாம் தேவ பிள்ளைகள் மேலே முத்திரையிடு, இவங்கெல்லாம் பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ சொல்லி முடிப்போம். கடைசியாக பாருங்கள். அதே போல் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நம்ம அழுகாமல் கர்த்தரை பிரைஸ் பண்ணணும், மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா. மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நல்லா செலுத்தணும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா. நமக்காக அவர் வாங்குகிறார் முத்திரையை. அல்லேலூயா.
நம்ம வாங்க வேண்டிய இடத்துல நம்ம மனிதர்கள் வாங்க முடியாது, தேவதூதர்களும் வாங்க முடியாது. ஆனால் அவர் நமக்காக பாடுபட்டு அந்த முத்திரையை வாங்குறார், அதை பெற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கடைசியில் பாருங்கள், அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே வசனம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில் அவர் 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசி 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாம் அந்த 7 முத்திரத்தையும் உடைக்கிறதுக்கு ஒரு ஜெயம் கொள்ளணும். அந்த ஜெயத்தை உடையவராக இருக்கிறார். இப்போ அதே ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். அதில் 8ஆம் அதிகாரத்தில் அதில் 35ஆம் வசனத்திலையும் நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அல்லேலூயா. The more than conquerors என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம ஒரு ஆளுகிறவர்களா, ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றி வச்சிருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, முற்றும் முடிய. அல்லேலூயா. 37ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறோம். எவைகள் எல்லாவற்றிலும் 36ல் உபத்திரவோ யாகலோ பசியோ எது வந்தாலும் சரி. அல்லேலூயா. அடுத்து 38ல் மரணமானால் ஜீவனானால் தேவது அதிகாரங்கள் வல்லமைகளால் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்களால் எதானாலும் உயர்வானால் வேற எந்த சிருஷ்டியினாலும் கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நாமும் கூட முற்றிலும் ஜெயம்